Hi viewers, welcome to Madhunisha YouTube channel. Friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான குழம்பு தான் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, இஞ்சி, பூண்டு, உடைச்ச கடலை, சோம்பு, கசகசா இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை அரைச்சி வச்சுங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுங்க. ஒரு சிலர் கடுகு போட மாட்டாங்க. உங்களுக்கு வேணா போட்டுங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ பட்டை வகைகளெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி விழுது இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நம்ம பச்சையாக தான் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம். அதனால் அதனோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. வதங்கி நல்லா சுருண்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம 3 விசில் வேக வச்சுருந்த கொண்டக்கடலை நைட்டெல்லாம் ஊற வச்சுட்டு காலையில் 3 விசில் வச்சு வேக வச்சுருந்த கொண்டக்கடலை இது கூட சேர்த்து நான் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். அது வீடியோ எங்கேயோ ஸ்கிப் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம அதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு அந்த கொண்டக்கடலை கூட வேக வச்சுருந்தேன். அதையும் நல்லா மசிச்சு இது கூட சேர்த்துங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக உப்பு செக் பண்ணிங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனா ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை குருமா ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி